ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மணை வச்சு நம்ம சுட்டு எடுத்த சப்பாத்தி எல்லாமே இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கொத்து பரோட்டா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா சூடு ஏறிடுச்சு கடாயை. நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா உடையட்டும். அடுத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம். இதை நல்லா நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. நான் பொடிசாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிட வெங்காயம் உப்பு கொஞ்சம் சேர்த்துனா. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் இப்போ 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ என்ன மசாலா வேணும்னு நான் பார்க்குறேன். இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகப்பொடி 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன்னு மிளகா பொடி. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இது எல்லாமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே மசாலா எல்லாமே நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக சென்டரில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முட்டை ஒரு 3 எடுத்துருக்கேன். 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்ற போகிறேன். பாருங்கள், 3 முட்டை எடுத்துருக்கேன். முட்டைக்கு கொஞ்சமாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே அந்த 3 முட்டையும் உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக முட்டையை உடச்சி விடலாம். லைட்டாக இது கெட்டி ஆகட்டும். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை தூவிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற சப்பாத்தியை இதில் சேர்க்க போகிறோம். பொடியாக கட் பண்ணிக்கிற சப்பாத்தியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இதில் நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பரான ஒரு கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக. காலையில் பசங்களுக்கு சீக்கிரமாக இதை டிஃபனுக்கும் செஞ்சு கொடுத்து விடலாம். நம்மளும் டிஃபனாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாய்.